வள்ளி, சீக்கிரமா வாங்கிட்டு வா. எவ்வளவு நேரமா இப்படியே நிக்கிறது? போர் அடிக்குது. ஐயோ, கொஞ்ச நேரத்துல உனக்கு போர் அடிக்குதா? இரு, காய்கறி எல்லாம் பார்த்து பார்த்து தான் வாங்கணும், இல்லனா மொத்தத்துல பாதி சொத்தையால வந்து நிக்கும். இதுக்கு தான் நான் வீட்லயே இருக்கேன்னு சொன்னேன். நீ தானே என்ன கூப்பிட்ட. இப்ப பாரு. உன்னால கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா? இங்க பாரு, காய்கறி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு, பச்சை பசேல்னு. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணு. ஒரு ஐஸ்கிரீம்காக உன் கூட வந்தேன்ல, என்ன சொல்லணும்? சுத்த போரா இருக்கு. போனை கொடு, நான் கார்ல போய் கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஏய், கொஞ்ச நேரம் இருடி, காய்கறி எடுத்துட்டு அப்புறமா போலாம். போனை கூட, போர் அடிக்குது வள்ளிட்டா. இந்தா. இது ஒண்ணு போட்டுக்கோங்க. ஹலோ வீரா, என்ன துரத்திட்டு வராங்க. வீரா, என் பின்னாடியே வராங்க. கனி, கனி என்னாச்சு? வீரா, கையில கத்தியெல்லாம் வச்சுட்டு துரத்துறாங்க. வீரா, துரத்துறாங்களா? எங்க இருக்க நீ? எனக்கு பயமா இருக்கு. வீரா, சீக்கிரமா வா. வீரா, இங்க பாரு, நீ எதுக்கும் பதறாத, நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன், சரியா? அங்கிள், ஒரு ஐஸ்கிரீம் தாங்க. ஹாய். அடி, நல்ல அடி. குத்து, நல்ல குத்து. கனி, உனக்கு ஒண்ணு இல்லலடா? அடி எதுவும் படல? நல்லா இருக்கல்ல? வீரா, ரவுடி மட்டும் சரியான நேரத்துல வரலன்னு வையேன், எனக்கு ஒன்னே இருப்பாங்க. வீரா, ஏய், அப்படிலாம் பேசக்கூடாதுடா செல்லம். இல்ல வீரா, பெரிய பெரிய ரவுடிங்க. நான் குழந்தை தானே. என்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கத்திய தூக்கிட்டு என்ன வெட்டுறதுக்கு ஓடி ஓடி வராங்க. வீரா, இதுக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் பயந்ததே இல்ல. வீரா, சரி, நீ உள்ள போ. ஆதித்யா, அவனுக்கு உங்களுக்கு அப்படி என்ன மேடம் பகை? இந்த தடவைன்னு இல்லை, பல தடவை உங்களையும் கனியும் கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். கவனமா இரு. அடடே, நம்ம கலெக்டர் மேடம், வாங்க உட்காருங்க. ஏய் ஐயா, கலெக்டர் மேடம் வந்திருக்காங்க. ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க ஐயா. மேடம் ரொம்ப சூடா இருக்காங்க, கொஞ்சம் கூல் ஆகட்டும். என்ன ஆதித்யா, மிரட்டி பாக்குறியா? சே, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை மேடம். எனக்கு சம்பவத்தை செஞ்சு காட்டி தான் பழக்கம். அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்னு மிரட்டி காரியத்தை சாதிக்கிறதுலாம் நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது.
நீங்களும் என்னை அழிச்சே தீரணும்னு விடாப்பிடியா இருக்கீங்க. நானும் சரி என்ன அடிங்கன்னு கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நீங்க முந்துறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்ல. ஐயா ஆ? ஜூஸ். ஜூஸை குடிங்க மேடம். அட எடுத்துக்கங்க. ஓ வேண்டாமா? டேய் எடுத்துட்டு போ, அப்புறம் நானே குடிச்சுக்கிறேன். சரிங்க ஐயா. என்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கத்தியை தூக்கிட்டு என்னை வெட்டுறதுக்கு ஓடி ஓடி வராங்க வீரா. இதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் பயந்ததே இல்லை வீரா. என்ன தலை, முக்கியமான பயிற்சிங்களே என்னை விட்டு போயிடுறிய. நான் கூட வந்தால் உனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. நீ எனக்கு உதவியா வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணுவேண்ணா? ஏப்பா, நான் டூல்ஸ் எடுத்து உனக்கு உதவியும் பண்ணுவேன், 4 பேரை சம்பவம் பண்ணுவேன்ப்பா. சரிடா, அடுத்த சண்டை நடக்கிறப்ப உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். நான் கையை கட்டி உட்காந்துக்கிறேன், நீங்கள் பறந்து பறந்து ஃபைட் பண்ணுங்க. ம். என்ன தலை, என்னை பற்றி தெரியல உனக்கு. நான் எவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நீ தான்ப்பா என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிற. யோ, நம்ம 2 பேரும் இங்கே தானே இருக்கோம், அங்கே என்ன பார்க்குற? இல்லைடா, கத்திரி வெயில் பல்ல காட்டி அடிக்குது. நிலால இருந்து கூட வெயில் தான் அடிக்கும் போல. மழை வர்ற மாதிரி ஒரு அறிகுறியே இல்லையே. ம். உன்னால முடியுமா முடியாதா? செய்யலாம், ஆனா வாட் இஸ் த ரீசன்? நான் அப்படி வர்றதா இருந்தா உங்களுக்கு புருஷனாவா இல்ல ஏய், ஆ? என் புருஷனாவோ என் புள்ளைக்கு சித்தப்பனாவோ அந்த வீட்டு பையனாவோ நீ அங்க வந்து தங்கணும்னு அவசியம் இல்ல. ம். என் கண்ணிக்கு ஒரு பாடி கார்டா வந்து தங்கணும். பாடி கார்டா? ம்? ம்? கண்ணிக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். உன் அளவுக்கு யாராலையும் அவ்வளவு பத்திரமா பாத்துக்க முடியாது. 24 மணி நேரமும் என்னால கனி கூட இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு வேலை இருக்கு, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. 2ஐயும் பேலன்ஸ் பண்ணணும்னா கனிக்கு பாதுகாப்பா ஒரு நல்ல ஆள் கூடவே இருந்தாகணும். ஓகே தான், பட் நாங்கள் இங்கே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதை அப்படியே போட்டு எப்படி வர்றதுன்னு தான் எங்களுக்கும் பொழப்பு இருக்குல்ல. உனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், பாடி கார்டு வேலை, ஓகேவா? 1 லட்சமா?